அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நம்ம வீட்டில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வுகள் அதே போல் நல்ல ஆற்றல்கள் பெருகி காணப்படும். இப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே பார்த்திங்கன்னா நல்லவை தீயவை, நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற செயலானது நல்வினை தீவினை என்று பெறுகிறது. அதே போல் நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா நல்லவை தீயவைனே நாமே பிரித்து கொள்கின்றோம். இப்போ நாமே பிரித்து கொள்வதில் இப்போ ஒரு சில தீயவைகள் தீய விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகின்றன அப்படிங்கும் போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும். நம்ம குலதெய்வத்தின் அருளாலோ அல்லது நம் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தின் அருளாலோ சில தடங்கல்களும் சில இடையூறுகளும் காட்டுவதன் மூலமாக அந்த செயல் உனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துவது போல உங்களுக்கு தெரியும். அதே போல் அதை தொடர்ந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் கூட நிகழ்ந்தேறலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சில அறிகுறிகளும் இருக்கும். அது நம் மனதை பொறுத்தது. நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அந்த விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே சில பேர் இது என்ன ஒரு நம்பிக்கை, இது என்ன மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா. சில சுபமான சகுனங்கள் உண்டு. சில சுபமான சகுனங்கள் அல்லது இறைவன் சில விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இது வாழ்க்கையில் சாதகமான பலனை உண்டாக்கப் போகிறது, உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு இருக்கும். ஒரு காரியத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவதாக இருக்கும். ஆனால் அதில் இறங்குறதுக்கு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, அதில் இறங்கினா நம்ம வாழ்க்கை சூனியமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வரும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இறைவன் உங்களிடம் பேசுவார். நீ தைரியமாக செய், கண்டிப்பாக இது உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளாகவே உங்களை சுற்றி இருப்பவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்திருக்க கூட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்கள்கிட்ட நேர்மறையான அந்த ஒரு அணுகுமுறையைத்தான் கடைபிடிப்பார்கள். அப்பயே தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுக்க போகக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சாதகமானதாகத்தான் இருக்க போகும் அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மனதே பார்த்திங்கன்னா அப்படி லேசாக இருக்கும். உங்கள் மனசே பார்த்திங்கன்னா அப்படி லேசாக இருக்கும். எப்போவுமே ஒரு பாரமாக இருந்த மனது அப்படிங்கிறது அப்படி லேசாக இருக்கும். அந்த உணர்ச்சிகளை எப்படி சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏதோ என்னை சுற்றி நல்லா இருக்குது, ஏதோ என்னை சுற்றி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்மறையாக இருந்ததுன்னா மனம் ரொம்ப பாரமாக இருக்கும். ஏதோ தப்பாக நடக்க போகுது, அப்படி இல்லாமல் அப்படி ரொம்ப லேசாக நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே ஒரு புன்முறுவலோடு பார்ப்பீங்க. கோபமே வராது, திட்டணுன்னே தோணாது. அப்படி ஒரு அன்பு கலந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. அதை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக வரப்போகிறது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக நிறுத்திக்கணும். கண்டிப்பாக அது நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆலயங்களுக்கு போகும்போது நீங்கள் எந்த பொருளுமே வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்டு முடிக்கும்போது அவங்களே உங்களுக்கு மரியாதை செலுத்துவது. ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர்களே பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட தர்றது, பூவை கொடுப்பது, அல்லது இன்னும் மாலை மரியாதையெல்லாம் செய்து உங்களுக்கு வேண்டுவனவற்றை கொடுப்பது. சில பேர் சம்மந்தம் இல்லாமல் இறைவனோட பாதத்தில் இருக்க விபூதி எடுத்துகிட்டு உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. 10 பேர் இருந்திருப்பாங்க, உங்களுக்கு மட்டும் இருந்திருக்கும். அதெல்லாம் இறைவன் இன்னாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கொடுத்து விடுகின்றார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கும் போது அதை செய்கின்றார். இதையெல்லாம் நம்மளால் நேரடியாக இறைவன் என்கிட்ட சொன்னாரா ஒன்ட்ட சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. கலிகாலம் சில விஷயங்களை சிலரின் மூலமாகவோ பலரின் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசிரீரியாகவோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்துவார்.
இன்னொன்று, ஆன்றோர்களோட அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ சாதுக்கள் அல்லது நம்ம ஞானிகள், சித்தர்கள், இந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நல்ல ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் திண்டுக்கல் பகுதியில் இருக்க மக்களுக்கு நிறையவே தெரியும். அந்த பகுதிகளில் நிறைய சித்தர்கள் வந்துட்டு தெருக்களில், மலையோரங்களில் அவங்க பாட்டு வசித்து கொண்டு இருப்பார்கள். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அழுக்கு மூட்டை சித்தரையா, மூக்குப்பிடி சித்தரையா, இந்த மாதிரி நிறைய சித்தர்களை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்கள் யாரிடமும் எதையும் வாங்கியும் சாப்பிட மாட்டார்கள், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அடி வாங்கினா கூட அடி வாங்குறவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும் கூட. அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்து இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க. ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த காரியம் நல்ல முறையில் ஈடேற வேண்டும் அப்படின்னு நினைத்து குலதெய்வாலயத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வாலயத்திற்கோ போகிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த வேண்டுதலை வைக்கும் போது மணியோசை கேட்கிறதோ அல்லது மங்களமான வார்த்தைகள் நம்மிடம் இல்லாமல் நம் காதுகளில் விழுவது போல மங்களமான வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அந்த விஷயமானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது ரொம்ப அருகாமையில் வந்துட்டதாக நீங்கள் உணர்ந்துக்கலாம். அதே போல் வீட்டில் ஏதேனும் பேசி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது கௌரி ஒலி எழுப்பும், பள்ளி சத்தம் போடும்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில அறிகுறிகள் அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த கௌரி ஒலி எழுப்புதல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்த காரியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிடிமானம் அதிகமாகவும் கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பெரியவங்க சொல்லுவாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பூக்களால் அர்ச்சனை நடந்துகிட்ருக்கு, அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எண்ணிய காரியம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தேவையானதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பூக்கள் திடீர்னு சரிஞ்சு விழும். இது அடியனோட வாழ்க்கையில் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம ஒரு நல்ல காரியம், பொது காரியமாக பெரும்பாலும் நம்ம சொல்லுவது, சொந்த காரியங்களை பற்றி சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க. இல்லை ஏதேனும் ஒன்று மனசுக்கு பிடித்த காரியத்தை இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் மனித ரூபேனா பக்கத்தில் சொல்லுவார். உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அசரீரி போல அல்லது அதிசயங்களாக இந்த மாதிரி ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார். பூக்கள் அப்படியே சரசரன்னு சரிஞ்சு கீழே விழும். அது அபசகுணம் அல்ல. நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அப்படியே ஒத்த பூ மட்டும் துள்ளி குதித்து விழுவதை கூட பார்க்க முடியும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு உத்தரவுகள் கண்டிப்பாக அது நல்ல முறையில் நடந்தேறும். இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடைவது வரையிலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வைத்து தான் இறைவன் நம்முடன் உரையாடுவதை அல்லது நமக்கு நல்லது நடக்கப் போவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்த்தும் போது கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையானது இனிமையானதாக மாறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், வள்ளலார் பெருமானாகட்டும், அதே போல் நால்வர் பெருமக்களாகட்டும், அருணகிரிநாதராகட்டும், ஆழ்வார் பெருமக்களாகட்டும், எல்லோருமே இறைவனின் மீது பாடல்களை பாடியிருப்பார்கள். இறைவனின் மீது பாடல்களை பாடியிருப்பார்கள். நம்ம இன்றைக்கி எல்லாருமே அந்த பாடல்களை பாடுறோம். இப்போ திருவாசகத்தை பாடுறோம், தேவாரத்தை பாடுறோம். இந்த மாதிரி எல்லா பாடல்களையும், இறைவனை போற்றி பாடக்கூடிய எல்லா பாடல்களையும் நாமும் பாடுகின்றோம். அப்போ இறைவனுக்கு நம்மீதும் காதல் வரும் அல்லவா? இப்போ நால்வர் பெருமக்கள் பாடல் பாடுகிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் பாடலுக்கு செவிமடுத்து அவர்கள் கேட்டதை கொடுத்திருக்கிறார் இறைவன். சுந்தரர் பெருமான்லாம் பாடும்போது, நண்பனாக நினைத்து பாடும்போது எல்லா விஷயத்துமே செய்திருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் ஆழ்வார் பெருமக்கள் ஆண்டாளோட பாடல், அம்மையோட அந்த பாடலை கேட்கும்போது மனம் உருகிவிடும். பெருமாளை நோக்கி அவர் பாடும் பொழுது அப்படியே உருகிவிடும், அந்த மனதானது உருகும். அப்போ அந்தளவுக்கு சக்தி படைத்ததாக அந்த பாடல்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன.
இப்போ நம்ம இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும், இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆனாலும் நம்ம இறைவனை சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நிறைய பாடல்கள் பாடுகின்றோம். இப்போ வள்ளலார் பெருமான் இயற்றிய பாடல்களாகட்டும், நால்வர் பெருமக்கள் அருளிய பாடல்களாகட்டும், ஆழ்வார் பெருமக்கள் பாடிய பாடல்களாகட்டும், எல்லாத்தையுமே பாடுகின்றோம், ஸ்ருதி சுத்தமாக பாடுகின்றோம். ஆனாலும் இறைவனை சிலரால் உணர முடிவதில்லை. இந்த வழியில் என்ன காரணமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அந்த மொழிக்கு இறைவனை உணரக்கூடிய, இறைவனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. அதிலும் மந்திர மொழியாம் தமிழ் மொழிக்கு அந்த ஆற்றல் அதிகமாகவே உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வேத மொழியாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இதற்கு ஆற்றல் அதிகம். சித்த பெருமக்கள் வகுத்து கொடுத்த இலக்கண நியதிப்படி நாம் மொழியை பயன்படுத்துகின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர முடியும். இப்போ நால்வர் பெருமக்கள் பாடி இறைவனை உணர்ந்தார்கள், கண்டார்கள், வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், மற்றவர்களுக்கும் பெற்றுக்கொண்டு தந்தார்கள். இன்று அதே பாடலைத்தான் நாம் பாடுகின்றோம், ஆனால் நம்மால் உணர முடியவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேத்துக்கு காரணம் ஒன்றுதான். பாடலை நாம் பாடலாக நினைத்து பாடுகின்றோம். அதை உணர்ந்து அதை அனுபவித்து நால்வர் பெருமக்கள் எப்படி உணர்ந்து பாடியிருக்கிறார்கள் என்பதை உணராமல் நாம் வார்த்தைகளாக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல பிரச்சனை. உண்மையான அன்புடன் அந்த இடத்துல நீங்கள் நால்வர் பெருமக்களை திருஞான சம்பந்தராக இருந்து அந்த மனநிலையில் நான் இறைவனை எண்ணி பாடியிருந்தால் எப்படி பாடியிருப்பேனோ அந்த அன்புடனே இறைவனை முறையான வகையில் அந்த மொழியை பயன்படுத்தி நாம் பாடல்களை பாடும் பொழுது கண்டிப்பாக இறைவனை உணர ஆரம்பிப்போம். இப்போ அவர்கள் பாடின பாடலைத்தான் பாட முடியுமா? அதாவது அதற்குத்தான் அந்த மொழிக்கு ஆதிக்கம் உண்டா, அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய அல்லது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் உண்டானா? இன்னைக்கும் உண்மையான அன்பு படைத்தவர்கள், இறைவன் மீது உண்மையான அன்பு கொண்டு உண்மையான காதல் கொண்டு அவர்கள் பாடலை பாடுகிறார்கள் என்னும் பொழுது சொந்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். இது வார்த்தைகள் அல்ல, இது எழுத்துக்கள் அல்ல, இது அதிர்வு. எது? தமிழ் மொழியில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும் அதிர்வு. அந்த அதிர்வை சரியாக பயன்படுத்துகிறார்கள். அப்படிங்கும்போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றல். அந்த ஆற்றலை முறையாக பயன்படுத்தி உங்களால் பாடல்களை பாட முடிகிறது. அப்படிங்கும்போது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிந்து முறையாக அதை பயன்படுத்தி பாடல்களை பாடுகின்றோம், போற்றி பாடுகின்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மால் அதற்கான பயனை அனுபவிக்க முடியும், இறைவனை உணர முடியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கர்நாடக சங்கீதமாகட்டும் அல்லது நால்வர் பெருமக்கள் அருளிய பாடல்களாகட்டும், அதே ஆழ்வார்கள் பாடிய பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே சக்தி நிறைந்தவை, எல்லாமே சக்தி நிறைந்தவை. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அதோட அதிர்வுகளை உணர்ந்து அந்த எழுத்துக்கள் என்னென்ன தன்மை உடையது என்பதை தெரிந்து அழகாக அதை பயன்படுத்தி பாடல்கள் பாடியிருப்பார்கள். நாம் இன்று அதை வார்த்தைகளாக பார்க்கின்றோம். அதுதான் பிரச்சனை. அதை எழுத்துக்களாக பிரித்து அந்த எழுத்துக்களுக்குள்ள என்ன உயிர் சக்தி இருக்கிறது, அதோட தன்மை என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் முறையாக இலக்கண பிழையில்லாமல் நாம் கற்றுக்கொண்டு பாடல்களை பாடும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆற்றலாக இருக்கும். அதன் மூலமாக நம்மால் அந்த நினைத்த வகையில் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும், இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். நாம் எண்ணியதை ஈடேற்ற முடியும். நம்ம என்ன பெருசாக எண்ணிட போகிறோம்? இறைவனை அடைய வேண்டும் அல்லது இறைவன் பாதத்தில் சரணடைய வேண்டும், சமர்ப்பணமாக வேண்டும். இதைத்தான் நம்ம என்ன போகின்றோம். அதற்கான வழியை இறைவன் ஏற்படுத்தி தருவார். உருகாத உள்ளமெல்லாம் உருகும் உணர்ந்து பாடையிலே. நிறைய பேர் அந்த கடவுளை பற்றி போற்றி பாடும் பொழுது காது கொடுத்து நம்மளால் கேட்க முடியாது. நான் சொல்கிறது கேட்க முடியலன்னு இல்லை, அந்த காதால் மட்டும் நம்மளால் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். என்னமோ நானே பாடுற மாதிரி அப்படியே உள்ளே ஒரு தாண்டவம் ஆடுற மாதிரி, இறைவன் தாண்டவம் ஆடுவதை நம்மால் உணர முடியுமா? அப்படி ஒரு அதிர்வோடு பாடுவாங்க இறைவனை பற்றி பாடும் பொழுது.
அப்போல்லாம் மெய் மறந்து இருப்போம். அப்படியே கண்ணில் அருவியாக தண்ணீர் கொட்டும். அவங்க பாடல் தானப்பா பாடுறாங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அந்த மொழியை சரியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மொழியில் உள்ள ஆற்றலை சரியாக உணர்ந்தவர்கள் பாடலை பாடுகிறார்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை அவர்களால் ஏற்படுத்த முடிகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அந்த அதிர்வை ஏற்படுத்துவதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல ஆற்றல்களையும் எல்லோருக்கும் உணர வைக்கக்கூடிய அந்த தன்மையை அவர்கள் பெறுகிறார்கள். சில பேர் பேசும்போதே அப்படித்தான் இருக்கும். சில பேர் பேசும்போதே அப்படித்தான் இருக்கும். மங்கள வார்த்தைகள், ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அது ஒரே வார்த்தையாகத்தான் இருக்கும். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன பேச வேண்டும் என்பது கூட முன்னர் தீர்மானிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றாலும், உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும் என்றாலும் அது இறைவனின் சித்தமே. அப்போ இறைவனோட அந்த கருணையை பெற்றவர்களுக்கு இந்த ஞானமானது கிடைக்கின்றது. பாடலை பாடக்கூடிய அந்த ஞானமானது கிடைக்கின்றது. அதிலையும் இந்த மொழியை சரியாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலானது கிடைக்கிறது. சொல்லப்போனால் நம்ம சமய இலக்கியங்கள், நம்ம நால்வர் பெருமக்களாகட்டும், இதுபோல சமயத்தை வளர்த்தவர்களின் பங்கு தமிழை வளர்த்ததில் மிகப்பெரியது. அவர்கள்தான் போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். தமிழ் மொழி காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது. அதில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்றால், மொழியில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்றால், அந்த காலகட்டத்தில் சித்தர்களோ ஞானியர்களோ வந்து அந்த இலக்கணத்தை மாற்றி அமைக்கிறார்கள். அது காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. இது இயற்கையின் மொழி. இதை சரியாக உணர்ந்து நம்மால் பயன்படுத்த முடிகிறது என்றால் நம்மால் இறைவனையும் உணர முடியும். அந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு எல்லாமே நன்மையாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.